சுபத்ரா சொல்றாங்க, கேழ்வரகு, சின்ன வெங்காயம், தயிர், வேப்பலன்னு சேர்த்து கூழ் காய்ச்சி குடிக்கும் போது உடம்புல இருக்க சூடெல்லாம் தணிஞ்சு நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கும். அசோக் சொல்றாரு, அம்மா ஒரு கூழுக்கு பின்னாடி இவ்வளவு மகத்துவம் இருக்காமா? இவ்வளவு நாள் ஏதோ மூட நம்பிக்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா. அப்ராட்ல எல்லாம் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றேன்னு ஏதேதோ கெமிக்கல் கலந்து குடிக்கிறாங்கம்மா. நம்ம ஆளுக கூழ்லயே இவ்வளவு சயின்ஸ் வச்சிருக்காங்கம்மா. சூப்பர்மா. சரிம்மா, நீங்க கூழ் காய்ச்சுங்க, நானே என் கையால எல்லாருக்கும் கொடுக்கறேன். என்னம்மா சிரிக்கிறீங்க? அசோக்கோட அப்பா சொல்றாங்க, நீயே குடுறா. அது இருக்கட்டும், நீங்க எப்பம்மா கடைக்கு போனீங்க? வீட்டுல இருக்கவங்க கிட்ட எழுதி கொடுத்தா வாங்கிட்டு வர மாட்டாங்களா? ராகவ் சொல்றாரு, இல்லப்பா, இது ஆடி வெள்ளிக்கிழமை அம்மா எல்லாருக்கும் கூழ் ஊத்துவாங்கல்ல, அதனாலதான்ப்பா மத்தவங்களை விட்டு வாங்கிட்டு வர சொன்னா நல்லா இருக்காதுன்னா நானும் விஷாலும் போய் இதெல்லாம் பார்த்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்தோம். சுபத்ரா சொல்றாங்க, ராகவ் நீ சொல்றதும் சரிதான். இசை இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் வர்ற முதல் ஆடி வெள்ளி இது. அது மட்டும் இல்லாம அவ இப்ப கர்ப்பமா இருக்கா. அவ வகுத்துல வளர்ற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அந்த அம்மனோட அருள் எப்பவும் நம்ம குடும்பத்துக்கு இருக்கணும். நாளை சந்திப்போம்.